தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர்டெல் சிம்ல இருக்கக்கூடிய காலர் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம எப்படி வந்து பார்க்கறது பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம என்னதான் வந்து காலர் ஹிஸ்ட்ரி நம்ம ஃபோன்ல டெலீட் பண்ணியிருந்தாலுமே, ஸோ நம்ம யார் யாருக்கு வந்து ஃபோன் பண்ணோம் அல்லது நமக்கு யார் யாரெல்லாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரியை நம்ம ஈஸியா வந்து பார்க்க முடியும். ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எஸ்எம்எஸ் ட்ரிக் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ நீங்க என்னதான் உங்களுடைய ஃபோன்ல கால் வந்ததோ அல்லது நீங்க கால் பண்ணதோ வந்து நீங்க டெலீட் பண்ணியிருந்தாலும், ஈஸியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்க முடியும். ஸோ அதை எப்படி பார்க்குறது அப்படின்றத நான் வித்தின் ஒரு 2 மினிட்ல வந்து வீடியோல சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து முக்கியமான ஸ்டெப். கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் சொல்ற நம்பர் வந்து கரெக்ட்டா டைப் பண்ணிக்கோங்க. 121 அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் சிம் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகும். நீங்க வந்து ஜியோ, விஐ சிம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஏர்டெல் சிம்க்கு மட்டும் தான் அந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். இப்போ நீங்க 121 அப்படின்றத நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, மேல மை ஏர்டெல் அப்படின்றது டிஃபால்ட்டா வந்துரும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமர் கேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். என்ன சென்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இபி ரீபில் அப்படின்ற மாரி நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க எந்த மந்த்ல உங்களுடைய காலர் ஹிஸ்ட்ரி வந்து தேவைப்படுதோ கரெக்டாக அந்த மந்த் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் வந்து ஆகுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஜான்வரி மந்த்தில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இன்கமிங் கால் அல்லது நீங்கள் பண்ண அவுட் கோயிங் கால் எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஓகேங்களா? அந்த நம்பர் மட்டும் தான் ஷோ ஆகும். அது வந்து பர்டிகுலராக இன்கமிங் அவுட் கோயிங் அப்படிலாம் மென்ஷன் ஆகியிருக்காது. ஸோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க அல்லது உங்களுக்கு வந்திருக்கும். அந்த காலை நீங்கள் அட்டன் பண்ணி பேசியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதுதான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கீழே இபி ரீபில் ஜான்வரி அப்படின்றத டைப் பண்ணிட்டோன்னே பக்கத்தில் வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து சென்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு நான் வந்து கீழே இருக்க அந்த எஸ்எம்எஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது வந்து கிளிக் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிப்போம். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா வித்தின் செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்ளை மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ ரிப்ளை மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம வந்து பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ண முடியும். பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இபி ரீபில் அப்படின்றது மாரி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து மெயில் மாரி ஷோ ஆகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகிருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்துருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எம்எஸ்ல என்ன வந்ததோ அதுதான் பாஸ்வேர்டு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் பிடிஎஃப் வந்து இருக்கும். ஸோ நம்பர் எல்லாமே ஷோ ஆகிருக்கும். நம்ம யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்கோம். ஸோ யாரெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்காங்களோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே ஷோ ஆகும். ஸோ நம்ம அட்டன் பண்ணி பேசியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹிஸ்ட்ரி வந்து இங்கே ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷனும் காமிக்கும். நீங்கள் எவ்வளோ நிமிஷம் வந்து பேசியிருக்கீங்க அப்படின்னு அந்த டியூரேஷனும் உங்களால் வந்து பார்க்க முடியும். அதையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பர்டிகுலராக யாருக்கு வந்து கால் பண்ணியிருக்கீங்க அல்லது உங்களுக்கு வந்து யார் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சிம்முக்கு மட்டும்தான். இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஸோ கரெக்டாக இந்த வருஷத்தில் இருக்க மந்த்தில் மட்டும்தான் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இதுவே போன வருஷம் பண்ண கால் ஹிஸ்ட்ரிலாம் வந்து பார்க்க முடியாது. ஸோ கரெக்டாக எந்த இயர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கோ அதுதான் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்டெல் சிம்மில் மட்டும்தான் அந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு சிம்லையும் பண்ண முடியாது. இதுவுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.